முதல்வருடன் ப. சிதம்பரம் சந்திப்பு நடத்தியிருக்கிறார். முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் சந்திப்பு நடத்தியிருக்கிறார். சிவகங்கை தொகுதியில் சட்டக்கல்லூரி அமைத்து தர முதல்வரிடம் ப. சிதம்பரம் கோரிக்கை விடுத்திருக்கிறார். பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் செலினா விவரிக்க கேட்கலாம். வணக்கம் செலினா, விவரம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் அவரது இல்லத்தில் சந்தித்து பேசியிருக்கிறார். குறிப்பாக சிவகங்கை மாவட்டத்தில் சட்டக்கல்லூரி அமைத்து தர வேண்டும் என்பதற்கான கோரிக்கை விடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே அவரது தொகுதியில் காரைக்குடியில் சட்டக்கல்லூரி என்பது செயல்பட்டு வருகிறது. சட்டக்கல்லூரிக்கு புதிதாக கட்டிடம் என்பது கட்டப்பட்டு விரைவில் கட்டப்பட இருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாகவும் முதலமைச்சரை சந்தித்து அவர் பேசியதாக கூறப்படுகிறது. முழுமையான எதற்காக அவர் சந்தித்தார், இந்த சட்டக்கல்லூரி அமைத்து தருவதற்காக சந்திப்பு என்பது நடைபெற்றிருந்ததா அல்லது தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் தேர்தல் தொடர்பாக ஏதேனும் பேசினார்களா என்பது தொடர்பான முழுமையான விவரங்கள் தெரியவில்லை. ஆனால் சட்டக்கல்லூரி அமைத்து தருவதற்கான கோரிக்கை விடுத்ததாகவும் அதே போல சட்டக்கல்லூரிக்கு புதிதாக கட்டித்தருவதற்காக திறக்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாகவும் பேசப்பட்டதாக கூறப்படுகிறது. முதல்வருடன் ப. சிதம்பரம் சந்திப்பு நடத்தியிருக்கிறார். முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் சந்திப்பு நடத்தியிருக்கிறார். சிவகங்கை தொகுதியில் சட்டக்கல்லூரி அமைத்து தர முதல்வரிடம் ப. சிதம்பரம் கோரிக்கை விடுத்திருக்கிறார். பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் செலினா விவரிக்க கேட்கலாம். வணக்கம் செலினா, விவரம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் அவரது இல்லத்தில் சந்தித்து பேசியிருக்கிறார். குறிப்பாக சிவகங்கை மாவட்டத்தில் சட்டக்கல்லூரி அமைத்து தர வேண்டும் என்பதற்கான கோரிக்கை விடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே அவரது தொகுதியில் காரைக்குடியில் சட்டக்கல்லூரி என்பது செயல்பட்டு வருகிறது. சட்டக்கல்லூரிக்கு புதிதாக கட்டிடம் என்பது கட்டப்பட்டு விரைவில் கட்டப்பட இருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாகவும் முதலமைச்சரை சந்தித்து அவர் பேசியதாக கூறப்படுகிறது. முழுமையான எதற்காக அவர் சந்தித்தார், இந்த சட்டக்கல்லூரி அமைத்து தருவதற்காக சந்திப்பு என்பது நடைபெற்றிருந்ததா அல்லது தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் தேர்தல் தொடர்பாக ஏதேனும் பேசினார்களா என்பது தொடர்பான முழுமையான விவரங்கள் தெரியவில்லை. ஆனால் சட்டக்கல்லூரி அமைத்து தருவதற்கான கோரிக்கை விடுத்ததாகவும் அதே போல சட்டக்கல்லூரிக்கு புதிதாக கட்டித்தருவதற்காக திறக்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாகவும் பேசப்பட்டதாக கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி செலினா.